பிரம்மவித்தாய் தெளிந்தவர் தெளியும் முன்னும் தங்கள் வர்ணாசிரம் சொன்ன பார காரியமானாலும் பிறர்க்கு உபகாரமாக நேரதாய் செய்வர் ஜீவன் முக்தர். நாம் எந்த தொழில் செய்தாலும் ஏதவசைப்பட்டாலும் அவங்கவுங்க அந்தந்த நிலையிலிருந்தே இதை அடையலாம். காமமாதிகள் வரின் கணத்தில் போம் மனத்தில் பற்றார். ராகம், துவேஷம், காமம், குரோதம், மோகம், மதம், ஆச்சரியம், ஈரிசை, அசூயை, டம்பம், தர்ப்பம் என்கின்ற 13 துர்குணங்கள். அது மனதின் தொழில்தான். இச்சை, பக்தி, சிரத்தை இது மேல் நோக்கிய சிந்தனை, அதுவும் மனதின் தொழில்தான். இந்த 13 துர்குணங்களும் நம்மளை முக்தி பெற விட்டாமல் இந்த உலக விவகாரங்களேயே தினமும் இந்த பிறப்பிறப்பு என்ற சுழலிலேயே அகப்பட வைக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. ராகம், துவேஷம், அந்த காமமாதிகள் கணத்தில் போம். எது கிடைச்சா குரு உபதேசம் பெற்று தியானம் பண்ணால் இந்த காமமாதிகள் வரின் கணத்தில் போம் மனத்தில் பற்றார். மனத்தில் எத்தனை வந்தாலும் உடனே க்ஷணத்தில் அது நம்ம மனத்தை விட்டு நீங்கி போகும். தாமரை இலை போல், தாமரை தண்ணியிலே தான் இருக்கும், தண்ணி ஒட்டாது. தாமரை இலை போல் எதுவும் நம்ம இடத்துல பதியாது. காமமாதி வரின் கணத்தில் போம் மனத்தில் பற்றார். தாமரை இலை போல் ஜகத்தோடும் கூடி வாழ்வார். பாமரர் என காண்பிப்பார் பண்டித திறமை காட்டார். ஓமருமாவார் உள்ளத்து வகையாம் ஜீவன் முக்தரும். அந்த ஜீவன் முக்தன்றவன் சதா சர்வகாலமும் அந்த எக்காலத்திலேயே திளைத்திருப்பான். ஆனால் நமக்கு வெளியில் அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஆனால் வெளியில் உலக விவகாரங்களை எல்லாம் செய்து தான் இருப்பாங்க. பேத கண்மத்தால் வந்த பிராரத்தம் நானாவாகும். ஆதலால் விவகாரங்கள் அவரவர்க்கு ஆவவாகும். மாதவம் செய்யணும் செய்வார், வாணிபம் செய்யணும் செய்வார், போதலம் புறப்பார், ஐயம் புகுந்துன்பார், சாட்சி நடுவான ஜீவன் முக்தர். எல்லாவற்றையும் நீக்கி அவர்கள் வாழறாங்க. சென்றது கருதார், நாளை சேர்வது நினையார், கண்முன் நின்றது புசிப்பார், வெயிலின் நிலவாய் விழுந்து வீழ்ந்து பொன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையாய் ஒன்றும் பாரார், நன்று தீதென்னார், சாட்சி நடுவான ஜீவன் முக்தர். சென்றது கருதார், சகலமும் தன்னை விட்டு போகிறத பற்றி வாட்டம் இல்லாமல், சகலம் வர்றதை பற்றி சந்தோஷம் இல்லாமல், சமபுத்தியோடவே தெய்வகதியாக தேவலோகத்தில் ஒரு பிறவி கிடைச்சாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யங்களாலும் ரம்பை ஊர்வசி திலேத்தமை என்கின்ற வனிதாதிகளிடத்திலேயும் கற்பக விஷம் காமதேனு ஐராவதம் என்ற மாதிரி அந்த எப்பவும் சுகமோடு இருக்கக்கூடியவற்றிலேயும் அவங்க நிராசையாக இருப்பாங்க. இங்கே ஏற்படுத்துகிற அந்த பழக்கம்தான் அங்கே போய் வர்றதில்லை. இங்கே இந்த பூலோகத்தில் குரு அடுத்து உபதேசம் பெற்று தியானம் பழக்கம், அந்த தியானத்தினால தான் தியானத்தில் அச்சீவ் பண்ணி தானாக இருக்கக்கூடிய நிலையை அடையும் போது தான் அங்கே போய் ஒரு பிறவி ஏற்பட்டு தெய்வகதியே அந்த தெய்வலோகத்தில் கிடைச்சாலும் அவங்கேயும் அவங்க நிராசையாக வாழ்வாங்க. கண் முன் நின்றது புசிப்பார். எந்த வேலைக்கு எது வருமோ அதை அனுபவிக்கும். எத்தொழிலை செய்தாலும் ஏதவசைப்பட்டாலும் முக்தர் மனம் இருப்பது மோனத்தே. அதை போல் தொழிலெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த மனம் மட்டும் அதிலேயே நிலை பெற்றிருக்கும். பொன்றின சமம் வாழ்ந்தாலும் இறந்துட்டாங்கப்பா, உடனே உயிர் பெற்று வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லோரும் போய் பார்ப்பாங்க. இவங்க அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க. அது என்ன கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துச்சமாக நினச்சிட்டு போகுது. எப்போ அந்த சாட்சி பொருளாகவே. ஆனால் இதுக்கு மேலே அந்த ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய அது சாட்சி பொருளாக தான் இருக்குது. அது இதுங்களோடைய மனத்தோடு சேர்ந்து இயைந்து இன்பத் துன்பங்களை நுகர்ந்தாலும் இது ஒன்று தான்பா, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. மீண்டும் பிறவி எடுக்கும்போது நாம் ஏற்கனவே செய்த நல்வினை தீவினைகளை நமக்கு அவர் சாட்சியாக இருந்து நமக்கு ஊட்டார். நாம் பிற செய்த இன்பத் துன்பங்களை, நன்மை தீமைகளை, புண்ணிய பாவங்களை அனுபவிக்கிறதில்லை, நாம் செய்தவற்றை தான். அது சாட்சி பொருளாக இருந்து நமக்கே ஊட்டுது.
சாட்சி நடுவான ஜீவன். அந்த அந்த சாட்சி அந்த நிலையிலேயே இருந்து வாழக்கூடிய நிலையை நாம் அடைஞ்சோம்னா மீண்டும் நமக்கு பிறவி இல்லை. அதுதான் இந்த ஜீவதசையிலேயே நம்ம அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குரு அடுத்து குரு உபதேசம் பெற்று எல்லா தொழில்களும் செய்திருந்தாலும் இரவில் ஓய்வாக இருக்கும்போது கொஞ்ச நேரம் அந்த பஞ்சாட்சரத்தையோ சடாட்சரத்தையோ அஷ்டாட்சரத்தையோ சிறிது நேரம், அல்லது நமக்கு அந்த உரை நூல்கள் என்ன சொல்லுது, ஈஸ்வர நாமோட்சரம். உங்களுக்கு குரு கிடைக்கல, இதெல்லாம் எதுவும் கிடைக்கல, அது வரைக்கும் நீங்கள் அந்த ஈஸ்வர நாமோட்சரம், எந்த தேவதையை நாம் உபாசனை பண்ணுறோமோ வணங்குறோமோ அவங்களுடைய நாமங்களை நீங்கள் சொல்லின்னு இருக்கலாம் அப்படின்னு பண்ணுறாங்க. ஈஸ்வர நாமோட்சரம் அது சைவர்களாக இருந்தால் ஈஸ்வரன், வைணவர்களாக இருந்தால் நாராயணன், சக்தி வழிபாடு பண்ணக்கூடியங்களா சக்தி பீஜம், முருகனாக இருந்தால் அந்த சடாட்சரம். யாருக்கு எது வாய்க்குதோ எது கிடைக்குதோ அதை நாம் தியானம் பண்ணோம்னா, சொல்லி பழகணும்னா அது நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்குது. இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே ஏவுகணை, அதை போல் நம்ம இந்த மனித பிறவியில் இருந்து நீக்கி மீண்டும் பிறவி இல்லாத நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதுக்கு அந்த சக்தி உள்ளது. அந்த தியானத்துக்கு இந்த தியானத்தில் நாம் அது இப்போது சும்மா வெறுமனே இருந்தால் யாரும் அதை பண்ண மாட்டாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் சொல்கிறார், சாதகன் புதுசாக தியானம் பண்ணும்போது அந்த ஒரு கிறக்க நிலை உருவாகுது. அப்போ திவ்ய காட்சிகள் கிடைக்குது. அப்படி அவங்க ஞானிகளெல்லாம் அந்த காட்சிகள் மூலமாக அவங்க கண்டறிஞ்சு தான் நமக்கு வடிவங்களாக கொடுத்து எல்லா மக்களும் உய்வடையும் பொருட்டு அந்த வடிவங்களெல்லாம் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த வடிவங்களெல்லாம் இப்போது ஒரு சிலரெல்லாம் தூஷிப்பாங்க, இதெல்லாம் இல்லை பொய்ன்னு சொல்லிட்டு. அவங்க ஞானிகள் அகக்கண்ணில் கண்டு தரிசனம் பெற்றதை நமக்கு வடிவங்களாக கொடுக்குறாங்க. அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. எல்லாம் அகத்தில் அவங்க கண்டு கழிச்சது தான். நாம் முயன்றால் அவங்க எல்லாருடைய அனுக்கிரகத்தையும் அவங்களுடைய அவங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அவங்கள நாம் கண்டு தரிசிக்கலாம். இப்போ எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியே, அவர் காளி உபாசகர், காளி தான் பூஜை பண்ணுறாரு. விவேகானந்தரை உருவாக்கி இந்த வேதாந்த கருத்துக்களை உலகம் முழுக்கவும் பரவ செய்ததுக்கு உண்டான மார்க்கத்தை அவர் தான் கொடுக்குறாரு சுவாமி விவேகானந்தருக்கு. சுவாமி விவேகானந்தர் இல்லைன்னா இது உலகம் பூரா போய் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அரிதாக போயிருக்கும். அவ்வளவு இது அவர் ராமகிருஷ்ண படிப்பறிவு இல்லாதவர். சுவாமி விவேகானந்தர் சர்வ கலாசாலையில் பட்டம் வாங்கினவர், மெத்த படித்தவர், ஆங்கிலம் சரளமாக வரக்கூடிய ஆங்கிலம் அவருக்கு சரளமாக இருந்ததுனால தான் வெளிநாடுகளெல்லாம் இந்த கருத்து கொண்டு போய் வேதாந்த கருத்துக்களை ஞான கருத்துக்களை கொண்டு போய் கொடுக்குறார். அவர் பக்தி பற்றியும், பக்தி தான் நமக்கு இந்த முக்தியை கொடுக்கக்கூடியது. நம்ம பேசுகிறோமே ஜீவன் முக்தின்னு சொல்லிட்டு, பக்தி தான் நமக்கு வழிவகுக்கிறதே. இந்த ஜீவன் முக்தியை பிராப்தம் அடையிறதுக்கு பக்தி தான் மூல காரணமே. பக்தி இல்லைன்னா பக்தியும் கர்ம யோகமும் வள்ளல் பெருமானாரெல்லாம் அந்த ராஜயோகத்தில் அவங்கெல்லாம் போனோம். அதனால்தான் நமக்கு இந்த பூலோகம் தெரியும், பாதாள லோகம்னு சொல்லிட்டு நூல் சொல்லுது, தேவலோகம்னு சொல்லுது. அவர் 3000 உலகங்கள் பேர் எழுதியிருக்கிறார். அவர் உரைநடை நூலில்
3000க்கு மேலே எழுதுகிறார். நமக்கு அது எப்படி அவருக்கு அந்த பேர்களெல்லாம் கிடச்சிது? அந்த யோகம்தான். அவர் யோக நிலையில் அந்த நிலையில் அவருக்கு சகலமும் வாய்ப்பு இருக்குது. 6 திருமுறைகளை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த 6 திருமுறைகளும் பக்தி தான் பேசுகிறார். 5 திருமுறைகள் பக்தி, 6ஆம் திருமுறை தான் ஞானத்தை பற்றி பேசுகிறார். இப்போ நமக்கு எங்களுக்கெல்லாம் அந்த பக்தி யோகத்தெல்லாம் அவங்க பிள்ளைகள்லாம் ஓரளவு கடந்து வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் எதுவும் தொடாமல் நேரடியாக ஞானத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இப்போது அந்த 6ம் ஒழுகலாறுகள் பிள்ளைகளெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அதுக்கெல்லாம் எதுவும் போதிக்காமல் நேரடியாக தியானத்தை கொடுத்து நீங்கள் அடைய வேண்டியது சமாதி. அந்த தியானம் பண்ணும்போது பல வகையான அனுபவங்களை நாம் பெறலாம். அந்த சமாதி நிலையில் கூடி சும்மா ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ 1 மணி நேரமோ ஒரு அரை நாளோ அவங்கவுங்க பிராரத்தத்துக்கு தகுந்த மாதிரி தான் அமையும். அப்படி அமைஞ்சாதான் இந்த நூல்கள் சொல்கிறதெல்லாம் விளங்கும். இல்லைன்னா இப்போது தந்தி கம்பியில் தந்தி போகிறது, அதில் குருவி பட்சிகள்லாம் உக்காருது, அதுங்க எதுங்கன்னா அதை உணர்ந்துக்க முடியுமா, கிரகிக்க முடியுமா? அதை போல தான் எல்லாரும் நூல்களை படிச்சுட்டு போயிடுவாங்க. கருத்த இரும்பே கனகமது ஆனான், மரித்து இரும்பாக வகையது போல. இரும்பு இப்போது வள்ளல் பெருமான் மாதிரி யோக நிலையில் போனவங்க இந்த இரும்பை தங்கமாக்கிற வித்தை தெரியும். நமக்கு தெரிஞ்சு அவர் தான் அது போல் இருந்த மாதிரி தெரியுது. மீதி பேர் என்னோ அதுக்காக முயற்சிக்கிறாங்க, யாரும் அடைஞ்ச மாதிரி தெரியல. அவர் ஒருத்தர் தான் அந்த நிலையே எதுன்னு தான் நமக்கு தெரியுது. இரும்பு தங்கமாச்சு. அது பௌர்ணமியில் 5 இதுவும் ஈவனாக வருது, சமமாக நடு நெசியில் அதை உண்டானதெல்லாம் பச்சிலையெல்லாம் பண்ணி அதை இரும்பு தங்கமாக்குறாங்க. இப்போ தங்கமாக்கிட்ட பிற்பாடு அது தங்கமான இது மீண்டும் இரும்பாகுமா? வாய்ப்பு இருக்குதா? கருத்த இரும்பே கனகமது ஆனான், மரித்து இரும்பாக வகையது போல. குரு குறித்து அப்பொழுதே மரித்து பிறவியில் வந்தணுகானே. குரு எப்போ சீடனுக்கு அவருடைய அசமச சயோகங்களுக்கு உபதேசம் பண்ணுறாரோ அப்போவே அவன் மீண்டும் பிறவா நிலையை அடையலாம், மீண்டும் பிறவியில் வரமாட்டான்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறார் திருமூலர். கருத்தை இரும்பே கனகமதானான், மரித்து இரும்பாக வகையது போல. குறித்து அப்பொழுதே குரு குறித்து அப்பொழுதே மரித்து பிறவியில் வந்தணுகானே. ஆணித்தரமாக சொல்கிறார். நமக்கு அதில் நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வந்தால் தான் அது எல்லாம் பலன் தரும். நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் பலன் தராது. பரிசன வேதி பரிசித்ததெல்லாம் பரிசை தரும் பொன் வகையாகுமா போல் குரு பரிசித்த குவலயமெல்லாம் திரிமலம் தேர்ந்து சிவனவனாமே. அவர் எப்போ நமக்கு அந்த நிலையை கொடுக்குறாரோ அப்போ அதே க்ஷணத்திலேயே அந்த மும்மலங்கள் நீங்கி, ஆணவம் கண்ணும் மாயை என்கின்ற மும்மலங்கள் நீங்கி அந்த ஜீவன் முக்த நிலையை பெறுகிறோம். அந்த ஜீவன் முக்த நிலையை அடைஞ்சால் மீண்டும் பிறவி இல்லை. இது கடைசி பிறவி. இப்போ வள்ளலார் தான் அதுக்கு நமக்கு நிறைய சான்றுகளை நிறுவுறார். இப்போ நம்ம கைவல்யத்தார் தான் நமக்கு தெளிவாக பூடகம் இல்லாமல், ஒளிவு மறைவு இல்லாமல், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களமாவே வேண்டும் சொல்கிற மாதிரி அவர் நமக்கு வெளிப்படைத்தன்மையாக கொடுக்குறார். அன்னை தன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சன்னதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவும் தொலைமென்றார். இப்போ அந்த நிலையை அடைஞ்சால் மீண்டும் நமக்கு பிறவி இல்லை. பிறவிதோறும் நமக்கு துன்பம்தான்.
அப்போ அந்த பிறவி இல்லாத நிலைக்கு போனோன்னா குரு எடுத்து உபதேசம் பெற்று அதை நம்ம வாழ்நாளில் தினமும் இப்போ எங்கள் குரு சொல்லும்போது, அப்போ அந்த காலத்துலலாம் கவலை ஏற்றமோ கவலை ஓட்டியோ தான் மனமாகிய வயலை உழுது உபதேசம் என்கின்ற நெல்லை நட்டு தியானம் என்கின்ற நீர் அனுதினமும் பார்த்து வரணும். கவலை ஓட்டுறவும் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஏமாந்து கவலை ஓட்டாது விட்டேன் என்ன ஆகும், கழனி அந்த கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழ்த்து விட்டுரும், வெடிச்சிடும். அப்புறம் தண்ணி போய் பாயாது வாமடேண்டது. அதை போல தான் இந்த தியானம்ன்றத அனுதினமும் நீர் வாத்துக்கிற மாதிரி தியானம் தினமும் பண்ணணும். விட்டுடக்கூடாது, விட்டால் கை நழுவி போயிடும். அப்போ தான் முக்தி என்கின்ற நெல்லை நாம் அறுவடை பண்ண முடியும். மனமாகி உழுது செப்பனிட்டு இதில் இருக்கிற களிம்பெல்லாம் நீக்கி அந்த காமமாதிகள் வரின் கணத்தில் போகும்போது அந்த 13 ராகம் துவேஷம் காமம் குரோதம் சொல்லக்கூட 13 துர்குணங்கள் நம்ம மனத்திலிருந்து நீக்கி, இப்போது துணியெல்லாம் சோப் போட்டு வெளுக்கிறோம், மனதை எதை போட்டு வெளுக்கிறது? இந்த 13 துர்குணங்கள் இருக்குது. எதை கொண்டு நாம் அந்த மனத்தை தூய்மைப்படுத்துறது? அழுக்காறு அவாவைகளி என்ன சொல் 4 இழுக்கா என்றது அறம் சொல்கிறார். மனத்துக்கண் மாசில நாதல் வள்ளுவர் சொல்கிறார். அப்போ மனத்தில் அழுக்கு இருந்தால் இதெல்லாம் கிடைக்குமா? கிடைக்காது, ஒருபோதும் கிடைக்காது. அந்த மனத்தினுடைய மனத்தை அழுக்க நாம் எதை கொண்டு நீக்க முடியும்னா குரு உபதேசம் என்கின்ற வாக்கியத்தை கொண்டு தான் அனுதினமும் நாம் செய்துன்னு வர நமக்கு பூர்வத்தில் பல ஜென்ம விபவித்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞான தடல் சுட்டு வெந்நீராக்கும். சஞ்சிதம் ஆகாமியம் பிராரத்தம். ஆகாமிய கர்மம் இந்த பிறவியில் செய்கிறோம், நமக்கு அது எதிர்வராமல் நாம் நல்லது கெட்டது நன்மை தீமை புண்ணியம் பாவம் விசாரித்து செஞ்சு இல்லாமல் பண்ணிக்கலாம். ஆகாமி கர்மத்தை பிராரத்தம் அனுபவிச்சுக்கிறோம். இந்த கர்மத்தை நாம் அனுபவிச்சு தீர்க்கிறோம், இல்லாமல் போய்க்கிறோம், செய்யாமல் தடுத்து நிற்கிறோம். சஞ்சிதமெல்லாம் ஞான தடல் சுட்டு சஞ்சித கர்மம் இந்த ஞானம் வந்ததுன்னா அந்த ஞான தடல் சுட்டு தான் சாம்பலா கிஞ்சித்த ஆகாமியம் தான் கெட்டாமல் விட்டு போகும் விஞ்சின பிராரத்தத்தின் வினையது அனுபவித்து தீரும். தேகம் எடுத்துன்னு வந்துட்டோம், இதுதான் பிராரத்தம். தேகம் எடுத்துன்னு வந்தால் பிராரத்தவனை இது எப்படி ஆகும்? போகுமா? இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் நாம் அனுபவிச்சு தான் இருக்கணும். இந்த இப்படி அனுபவிக்கிற அந்த காலங்களில் சகல பாவ கர்மங்களையும் நீக்கி சகல புண்ணிய கர்மங்களையும் அதில் பற்று வச்சு செய்யக்கூடாது. பகவத் பிரீதியா எப்படி இறை நினைப்போட இங்கே நாம் குருநாதனுடைய நினைப்போட ஏற்றின்னு வந்தோம்னாக்கா அந்த 3 வினைகளும் இல்லாமல் போயிடுது. மீண்டும் பிறவி நமக்கு சேராமல் போயிடுது. மீண்டும் பிறவி வராது. அதுக்கு பிறவி வராதுன்றதுக்கு நமக்கு கைவல்லித்தார் தான் தாத்பரியம். அரிதாகும் இவர்கள் அநேகர் ஆனாலும் முக்தி சரியாகும். பிரம்மவித்து பிரம்மவரன் பிரம்மவரியான் பிரம்மவரிட்டன் இப்படி 4 வகையாக இருந்தாலும் இன்னும் அதில் நிறைய இருக்குது, பிரிவுகள் இருக்குது. அது மாதிரி எவ்வளோ பேர் எவ்வளோ இருந்தாலும் எல்லாருக்கும் முக்தி ஒன்று தான், முக்தி சரியாகும். பாடுபட்ட சமாதிக்கு பலன் ஏது என்றால் பெரிதான திருஷ்டி துக்கம் பிரம்மவித்து அனுபவிப்பேன். நம்மளை மாதிரி இருக்கிற ஜீவதசையில் அந்த முக்தி அடையணும்னு சொல்லிட்டு இல்லறத்தானுக்கு தான் இந்த கஷ்டங்களெல்லாம். இதெல்லாம் குடும்பத்தையும் பார்த்துக்கின்னு உத்தியோகத்தையும் பார்த்துக்கின்னு சுற்றத்தாரையும் பார்த்துக்கின்னு தன்னையும் பார்த்துக்கின்னு தன்னை அண்டி வந்த மனைவியும் காப்பாற்றி தான் உண்டாக்கி கொண்ட
வாரிசுகளையும் பாதுகாத்து சுற்றத்தாரையும் பாதுகாத்து பெரிய அது எல்லாரையும் தோளில் சுமந்து தானும் கதியடையக்கூடிய நிலையே. அதனால தான் பெரிதான திருஷ்டி துக்கம் பிரம்மவித்து அனுபவிப்பன் வரணும் வரியானும் வரிட்டனும் சுகமாய் வாழ்வார். அவங்க எப்போ அந்த தியானத்திலிருந்து தியானம் பழகி அந்த சமாதி நிலையிலே இருந்து அந்த சுகத்திலேயே அவங்க காலங்களை கழிச்சிடுறாங்க. பிரம்மவித்துக்கு தான் இவ்வளோ பெரிய கடினம். அவன் இப்போது சினிமா பாடல் கூட கண்ணதாசன் என்ன சொல்லுவான், சுமப்பவன் தானே சம்சாரி சுமையாய் நினைப்பவன் சன்னியாசி. இந்த குடும்ப பாரத்தை சுமையாக நினைக்கிறவன் என்ன பண்ணுறான், காஷாயம் தரிச்சுக்கின்னு குடும்பத்தை விட்டு போயிடும். நம்ம வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றின் போய் போய் பெறுவது எவன். அதை விட்டுட்டு வெளியில் போய் அவன் என்ன அடைகிறான் என்ன அடைஞ்சான் அப்படின்னு கேட்குறான். அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் படிப்பில்லா என்று. அப்போ வள்ளுவர் இல்வாழ்க்கையை பிரதானமாக பேசுகிறார். அதை இது செம்மையாக நாம் செய்து பழகினா, நான் குரு அடுத்து இந்த பாதையில் போகும்போது பாமர மக்களை விட நாம் வேறுபட்டு இன்னும் சிறப்பாக வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும். மனைவியாக அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சிறப்பாக செய்யும். பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களுக்கு என்னென்ன செய்யணும்னா அதெல்லாம் வெகு சிறப்பாக மற்றவங்களை விட பாமர மக்களோட ஊர் மக்களை விட புற்றாரை விட நம்ம வெகு சிறப்பாக செய்யக்கூடிய திறமை வந்தது. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நாம் அந்தந்த காலங்களில் நல்லா அழகாக செய்யக்கூடிய பக்குவம் வந்துடுது. இப்போது அவங்க வரன் வரியான் வரிட்டன் மாதிரி விட்டுட்டு போக வேண்டியது இல்லை. இல்லறத்திலிருந்தே நாம் இவைகளை அடையலாம்.